தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 18வது வாக்கியம். அவர்களுடன் இவ்வாறு இயேசு பேசி கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தால், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றாள். நாம் பார்க்கின்றோம், இயேசு வந்து தொட்ட உடனே அந்த சிறுமி அங்கு குணம் பெறுகின்றாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவள் மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றாள். அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் அது நடக்குமா? நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு இயேசு நம்மை தொடுகின்றார்? எவ்வாறு இயேசு நம்மை தொடுகின்றார்? திருப்பலி வழியாக அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதராக தெய்வம் நம் மத்தியில் கடந்து வருகிற பொழுது அந்த தெய்வம் நம் உடலோடும் நம் உயிரோடும் கலந்து விடுகின்றார். அவர் திருப்பலியில் பக்தி உணர்வோடு நாம் பங்கெடுக்கிற பொழுது, தகுதியோடு நீயும் நானும் பங்கெடுக்கிற சமயத்தில் என்ன எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடைந்தாலும் சரி, இதோ அங்கு நாம் விடுதலை பெறுகின்றோம், சௌக்கியம் பெறுகின்றோம். அவர் திருப்பலியில் தகுதியோடு நாம் பங்கெடுக்க வேண்டும் என்றால் பாவ சங்கீர்த்தனம் செய்த பிறகுதான் நம் நற்கருணை நாம் பெற வேண்டும். ஆனால் பாவ சங்கீர்த்தனம் செய்வதும் இல்லை, அதே சமயத்தில் திருப்பலிக்கும் தயாரிப்பும் இல்லாமல் நாம் பங்கெடுக்கிற பொழுது எவ்வாறு நமக்கு இயேசு அனுபவம் கிடைக்கும்? அவள் இயேசு அனுபவம் வர வேண்டும் என்றால் அவன் நல்ல ஒரு தயாரிப்போடு இருக்க வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை பெறுகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக இதோ சொன்னது போலவே அவள் கை வைத்ததும் அவள் அங்கு உயிர் பெற்றால், உணர்வற்று இருக்கின்ற நீங்களும் நானும் உணர்வுள்ள மகளாக நாம் மாறுவோம். நோயோடு இருக்கிற நீயும் நானும் சௌக்கியம் பெற்ற மக்களாக நாம் மாறுவோம். அந்த அனுபவத்துக்கு நாம் கடந்து வருவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.